குணோசவன் ருத்ரேஷ் பிரதர்ஸ் நடத்தும் மாம்பலம் பிரீமியர் லீக்கில் இன்று நடந்திருக்கும் கேகேஆர் மற்றும் எம்ஐ மேட்சின் தொடக்கம். பவுலர் மோகன் அவர்கள் தனது தனித்திறமையால் மிக திறமையுடன் பவுலிங் செய்து கொண்டிருக்கிறார். அவளை எடுத்து ஆடும் மும்பை இந்தியன்ஸ். This video is co-sponsored by StruCred app. StruCred college ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் இருக்க எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மோகன்ஜி பவுலிங்கில் மிக திறமையுடன் பவுலிங் செய்திருக்கிறார். அடுத்ததாக களம் இறங்கிறார் சுதர்ஷன் என்கின்ற சூச்சு. மிக திறமையாக தனது ஆட்டத்தை நோக்கி எதிர்கொண்டிருக்கிறார். எதிரணியாக கேகேஆர் அணியிலிருந்து பாலாஜி கெமிலியான் பாலாஜி அவர்கள் பவுலிங் செய்து கொண்டிருக்கிறார். ஆடுகிறார், போடுகிறார் பாலாஜி. அகலப்பந்து அருமை. இப்பொழுது அகலப்பந்து போடுகிறார். சற்று பதற்றத்துடன் போடுகிறார் பாலாஜி. பதற்றத்துடன் போட்டுக்கொண்டிருக்கிறார். அருமையான ஸ்டோக் ஆடுகிறார். 2 ரன்கள் ஆசைப்பட்டு தனது விக்கெட்டை இழந்து விட்டார் சூச்சு. இது ஆறா இல்லது போரா என்று பார்க்க தெரியும். அடி மீண்டும் விக்கெட் எடுத்தார் கெமிலியான் பாலாஜி. ஆனால் கெமிலியான் பாலாஜி தனது திறமையால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்து மிக திறமையான பவுலராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அடித்தார் டொக்கு. சின்ன டொக்கில் 2 ரன்கள். மிக திறமையான ஆட்டம். அடுத்ததாக 6 நோக்கி பாயுமா? தோட்டா முடியவில்லை. 4 நோக்கியும் பாயவில்லை. 2 மீண்டும் பாலாஜி தனது சற்று பதற்றத்துடன் போட தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்டமும் 2 போகுமா என்று எதிர்பார்க்கும்போது அவருக்கு இடைவெளி விட்டிருக்கிறார். ரெட் பால். மீண்டும் தயாராகிறார் பாலாஜி லட்சுமிபதி பாலாஜி இல்லை, இவர் கெமிலியான் பாலாஜி. சிங்கிள் ரன். மிக திறமையாக தனது ஓவரினை வெளிப்படுத்தியுள்ளார் பாலாஜி அவர்கள். மணி கேகேஆர் டீமிலிருந்து பரோடா தெரு மணி அவர்கள் களமிறங்கியுள்ளார். மிக திறமையான பவுலர். இலக்கை நோக்கி போடவில்லை, அடித்தார் ஹரிஷ். நீ எப்படி போட்டாலும் நான் அடிப்பேன் என்று தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹரிஷ் அவர்கள். எம்ஐ அணியின் ஹரிஷ் அவர்கள், உன் ஆட்டத்தை வெளிப்படுத்துங்கள். அடித்தார் டொக்கு. சின்ன டொக்கு, 1 ரன் மட்டுமே. இப்பொழுது களமிறங்கிறார் ஹரிஷ் ரோஹித் சர்மா. அடித்தார் பந்தை. 1 pitch. குட் ஃபீல்டிங் சதீஷ் அவர்கள். இலக்கை நோக்க துடித்து கொண்டிருக்கிறார் மணி அவர்கள். இவர் முன்னாடியே தனது களத்தை அடித்தாரா? எதிரணியின் தனது குருவின் மட்டை பலகையை கீழே விழும் வரை அடித்தார். 4 பால்களை போட்டுவிட்டு 4 ரன்களை கொடுத்துவிட்டு தவித்து கொண்டிருக்கும் மணி அவர்களுக்கு ஒரு டெட் பால். சிந்தனையுடன் பார்த்து கொண்டு அடித்தார். பலமாக பிடிக்க முடியவில்லை. எதிரணியால் பிடிக்க முடியவில்லை. சந்தில் புகுந்து 2 ரன்களை குவித்தார் கௌதம் அவர்கள். 3 ஓவர்களில் 19 ரன்களை குவித்து உள்ளார் கௌதம் அண்ட் ஹரிஷ் பார்ட்னர்ஷிப். ஹரிஷ் அடித்தார். மீண்டும் சிங்கிள். மிக திறமையான பவுலர் மோகன், மாம்பலம் காந்தி ஸ்ட்ரீட் மோகன். இவர் தனது பாலை சுற்றுவதை விட முடியை சுற்றுவது தான் அதிகம். மிக திறமையான பேட்டிங். ஹரிஷ் அவர்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கும் போது மீண்டும் கௌதம் அடித்தார். அவர்கள் எண்ணி விட்டார்கள், நாம் அடிப்பதை தொடுவதே மேல் என்று. மோகன் திணறியபடியே தனது விளக்கு அடிக்கடி பார்த்தால் அவங்கள் போதும், இதுவே போதும். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. அடுத்ததாக பவுலிங் பண்ணுகிறார் சதீஷ். பந்துவீச்சாளர் சதீஷ் அவர்களின் பந்துவீச்சை சமாளிப்பார் ஹரிஷ். சமாளித்து விட்டார். அடுத்ததாக கௌதம் பார்க்கிறார், எங்கெங்கே கேப் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பார்க்கிற இடம் வேறு, அடிக்கிற இடம் வேறு. விக்கெட். வெல் கேட்ச். அடுத்ததாக இறங்கிறார் வில்லியம்சன். ஆரம்பமே அடிகளமாக சதீஷ் அவர்கள் போடுகிறார். 1 விக்கெட் கேட்கிறார். தருவாரா?
தர மாட்டாரா? 2G. இதை எதிர்த்து பந்து வீசி கொண்டிருக்கிறார் கேகேஆர் அணியினர். அகலப்பந்து. கரெக்ட் பால். மன்னிக்கவும், கரெக்ட் பால். ஓவர். 5 ஓவர் இஸ் ஸ்கோர். பந்து வீச்சாளர் மணி அவர்கள் களமிறங்குகிறார். இந்த முறை அவர் விக்கெட் எடுப்பாரா? மணியை மீண்டும் போடுகிறார். டெட் பால். பிடித்தார் மணி. அடித்தார் வில்லியம்ஸ், பிடித்தார் மணி. இழந்தார் தனது விக்கெட்டை கௌதம். மீண்டும் ஷாட். குட் ஃபீல்டு. மணி பந்து வீச தயாரிக்கிறார். விக்கெட் கீப்பர் ராஜேஷ் கண்ணன் அறிவுரையின்படி அடித்தார் சந்தோஷ் நாராயணன். பிடித்தார் கௌதம். சிங்கிளாக நவுத்திக்கொண்டே போல்டு. மிக திறமையாக பாலாஜி அவர்களின் கெம்லியான் பாலாஜி அவர்களின் ரெக்கார்டை உடைக்க நான் இருக்கிறேன் என்று பரோடா தெரு கௌதம் இறங்கியிருக்கிறார். அடுத்ததாக மதன், காந்தி தெரு மதன் மிக திறமையுடன் அடித்தார் கௌதம். பிடித்தார். அவர்கள் ஓடி அடிப்பதை விட அடித்தார் சந்தோஷ். நம்ம எதிர்பார்ப்பது ரொம்ப கடினம். விக்கெட். வெல்டன் bowling to பரோடா ஸ்ட்ரீட் மணி. சென்னை அணியினர் 35 ரன்கள். அந்த இலக்கை அடிக்க தயாராகி கொண்டிருக்கும் கேகேஆர் அணியினர் பாலாஜி நட்சத்திர வீரர் இறங்கியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். அடித்தார் பலமான. அவரது ஆட்டத்தை ஆரம்பித்தார். ரன் போட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அணியின் இழப்பு அவசியம். அடித்தார். மீண்டும் ஒரு ரன். அடித்தார் பாலாஜி. மிக திறமையான முறையில் அடித்தார். ஓட முடியவில்லை. 1 ரன்கள் மட்டுமே. அடுத்தபடியாக ராஜேஷ் கண்ணன். அகலப்பந்து. எக்ஸ்ட்ரா 1 ரன். அடித்து ஆடும் ஆட்டக்காரர். நைஸ் ஷாட். வெரி குட் ஷாட். ராஜேஷ் கண்ணன். 1 ஓவரில் 7 ரன்கள் மட்டுமே. தத்தளிக்கும் எம்ஐ. இந்த ஆரவாரத்துடன் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். மீண்டும் 3 அடித்தார். நீ அடிக்கவே வேண்டாம், மீண்டும் பாலை தள்ளினால் மட்டும் போதும் என்று ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கூறிக்கொண்டிருக்கிறார். அடிக்க முயல்கிறார் பாலாஜி. அடித்தார் பலமாக. ஆனால் கிடைத்தது 1 ரன் மட்டுமே. அடுத்ததாக ராஜேஷ் கண்ணன் அடித்தார். மிக அருமையான ஆட்டம். ஆரவாரத்துடன் காத்து கொண்டிருக்கும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்க எம்ஐ அணியினர் முகத்தில் சற்று தயக்கம் ஏற்படுகிறது. அடித்தார். 2 ஓவர்களின் அணியின் எண்ணிக்கை 12. பந்துவீச்சை சமாளிப்பாரா ராஜேஷ் கண்ணன்? நோபால். முதல் பந்தே நோபால். எம்ஐ அணியினர் பதற்றத்துடன் தனது பவுலிங்கை வாய்டு. முதல் பந்து நோபால். 2ஆம் பந்து அகலப்பந்து. 3ஆம் பந்து கரெக்டாக போட்டால் சரியாக பிடித்தார். ரன்கள் குவிக்காமல் பார்த்து கொண்டார் ஜீவா அவர்கள். டெட் பால். முதல் பந்திலே 3 ரன்களை குவித்து ஜீவா அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நைஸ் ஷாட். கேகேஆர் அணி ராஜேஷ் கண்ணன் அவர்கள் திறமையான ஆட்டத்தை பார்த்து அசந்து போய் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி மகிழ்கின்றனர். பவுலிங் மட்டும் நான் இல்லை, பேட்டிங்கிலும் சிறந்த ஆட்டக்காரன் என்று தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பாலாஜி அவர்கள். சிறந்த விக்கெட்டினை ஆட்டத்தை வெளிப்படுத்த நைஸ் ஷாட். நைட் ஃபீல்டிங் வில்லியம்சன் அவர்கள். எம்ஏ அணியின் வில்லியம்சன் அவர்கள் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்து 4 அணியின் இலக்கை தகர்த்தியுள்ளார். நைஸ் ஷாட் பாலாஜி. நீ அடித்தா நானும் அடிப்பேன் என்று 3 ஓவர்களில் 18 ரன்கள் மட்டும் அடித்து தனது அணியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் கேகேஆர் வீரர்கள். அகலப்பந்து. 2வது பந்தாவது கரெக்டாக போடுவார். அருமையான பந்து. அடித்தார் ராஜேஷ் கண்ணன். தனது அணிக்காக தனது ஃபுல் பவரையும் இறக்கியுள்ளார் ராஜேஷ் கண்ணன் அண்ட் பாலாஜி, கெம்லியான் பாலாஜி இருவரும். எம்ஐ வெல்லுமா?
வெல்லாதா என்று இன்னும் சற்று நேரத்தில் இதை தெரிந்துவிடும். டெட் பால். கடவுள் கொடுத்த வரம். கையில் அடித்தால் அவுட்டு கிடையாது. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடித்தார். மாம்பழத்தில் எம்மை மண்ணை கவ்வுமா? கவ்வும் என்று நான் நினைக்கிறேன். டூஜி மிக சிறந்த வெளிப்படையான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் இன்னும் 2 ஓவர்களில் 10 ரன்கள் அடித்தால் KKR அணி எளிய முறையில் வெற்றி பெற்றுவிடும். இதை எதிர்கொள்ளும் மும்பை அணி சற்று பதற்றத்துடன் காணப்படுகிறது. சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் KKR அணியினர். அடித்தார் பாலாஜி. பொறுத்தது போதும், பொங்கி எழு பாலாஜி. மீண்டும் 11 பந்துகளில் 10 ரன். மிக ஆரவாரத்துடன் அருமையான ஆட்டம். அருமையான ஆட்டம். இன்னும் 10 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே. இல்லை, தொக்கு வைக்கிறாயா என்று இல்லை. வெற்றி பெறுமா KKR? எதிர்கொள்ளுமா எம்ஐ? இன்னும் சற்று நேரத்தில். அடித்தார் பலமாக. பிடித்தார் எளிதாக. மட்டையை தட்டுகிறார். அடித்தார் பலமாக. அடித்தார். திணறி விக்கெட். அடித்தது வீணாகிவிட்டது. விக்கெட். 1 ரன்கள் மட்டுமே. ரசிகர்களின் ஆர்வம் பாலாஜி மத்தியில் மட்டுமே. அடித்தார் பாலாஜி. மறுபடியும் பிடித்தார் கௌதம். ஆனால் விட்டுவிட்டார். பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும். 6 பந்துகளில் வெறும் 6 ரன்கள் மட்டுமே KKRின் இலக்காக அமைந்துள்ளது. கௌதம் தனது அணியின் வீரர்களை தயார்படுத்தும் நிலையில் இந்த நிலைமை நமக்கு வெற்றியா தோல்வியா என்று நிர்ணயிப்பது கௌதம் கையிலும் பாலாஜி கையிலும் மட்டுமே உள்ளது. அடுத்தபடியாக இறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆட்டக்காரர் ஸ்ரீபா அவர்கள். எதிர்நோக்குவாரா? 5 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே கிடைக்குமா? வெற்றியா? அடித்தார். வாய்டு. அகலப்பந்து. அடுத்தபடியாக 5 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே இலக்கு. அடித்தார் பாலமாக. KKR அணியினர் மிக சிறந்த முறையில் ஆடி வெற்றி பெற்றுள்ளது. மும்பை அணியினை வீழ்த்தி KKR அணியினர் தனது வெற்றியை பூர்த்தி செய்துள்ளது. 3வது போட்டி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சுதர்ஷன் அவர்கள். பாலாஜி கெம்லியான். Best fielding, Harish. Balu and Jagan. Runner up goes to MI. அப்புறம் மெடல் வாங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க. வின்னர் கையை தட்ட மாட்டாங்க. அவ்வளோதான். நான் கடைசியா கப்பு வாங்கிக்கோங்க.
This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்க எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.